இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியிலே தினம்தோறும் நல்ல பல விடயங்களை தலைப்பாக எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் என்னத்தை காய்க்க போகிறோம், அது இன்றைக்கு இசை தினமாக காணப்படுகிறது. ஆகவே தினம்தோறும் இசையை கேட்டு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு இசையை பற்றி கதைக்கலாம் என நினைக்கிறோம். இந்த இசையை பற்றி கதைக்கும் பொழுதுதான் இசைக்கு வசமாக இதயம் உண்டோன்னு கேட்பார்கள். அதனால் எல்லாருக்குமே இந்த இசை என்பது அவர்களோடு நெருங்கியதாக இருக்கிறது. குறிப்பாக கூறுவார்கள், நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒரு பாடலினுடைய இசையை நன்றாக ரசித்து கேட்போம். ஆனால் கவலையாக சோகமாக இருக்கும் பொழுது அந்த பாடலினுடைய வரிகளை ரசித்து பார்ப்போம் என்று. அது உண்மையான விடயம் தான். பலருக்கும் பல இடங்களிலே அவருடைய மனதுக்கான காயத்தின் மருந்தாக இசை இருந்து கொண்டிருக்கிறது. அது இருந்து கொண்டேதான் இருக்க போகிறது. அதனால்தான் இந்த இசை பாடகர்களை எங்களுக்கு பல பேருக்குமே உடனே பிடித்து விடுகிறது, அல்லது அந்த இசையமைப்பாளர்கள் உடனே எங்களுடைய மனதிலே சிம்மாசனம் விட்டு அமர்ந்து விடுகிறார்கள். எனவே இசை என்பது மக்களுடைய வாழ்விலே அன்று தொட்டு இன்று வரை இணைந்ததாகவே இருக்கிறது. அது நாங்கள் தமிழர்களுடைய வாழ்விலே பிறக்கும் பொழுது இந்த தாலாட்டு பாடலை ஆரம்பித்து பிறகு கிடக்கிட ஒரு பாட்டா போய் கடைசியாக ஒப்பாரி பாடலே முடியும். அப்போ தமிழர்களுடைய வாழ்வியல் என்பது இசையோடு ஆரம்பித்து இசையோடு முடிவதாகத்தான் இருக்கிறது. எனவே இசைக்கும் எங்களுக்கும் நீண்ட கால ஒரு பழக்க வழக்கமும் பண்பாடும் உறவும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது என்பதை நாங்கள் மறக்க முடியும். ஏனென்றால் தேவார பாடல்கள் பண் இசைகள் எல்லாம் இயற்றி நாங்கள் படித்து சைவர்களுடைய வாழ்வியலிலும் இசை என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் காலம் பெறப்போகிறது. இனி எல்லா இடங்களிலுமே நல்ல நல்ல இசைகள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கும். கரோல் கீதங்கள், கரோல் பாடல்கள், நத்தார் பாடல்கள் வந்து ஒளிபரப்பப்படும். அதுவும் எங்களுடைய மனதுக்கு இந்த மழை காலத்திலே குளிர்ச்சி தந்து எங்களை சிறப்பாக வாழ வைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இசை என்பது எங்களோடு இன்றியமையாதது ஒன்று. அதைத்தான் கூறுவார்கள். இந்த பறை இசையை பற்றி பேசும்பொழுது அது தமிழர்களுடைய ஒரு உரித்தான இசை, அது வீர இசையாக இருக்கிறது. பறை அடித்தும் ஒருவன் எழும்பாடி அவனை நீ எழும்பவே மாட்டான், நீ போயிட்டு வராசாண்டு அனுப்புவதற்காகத்தான் இறுதி சடங்குகளிலே இறுதி ஆயுதமாக பறை அடிப்பார்கள். அந்த பறை அடிக்காவது அவனுடைய நரம்பு நாளங்கள் எல்லாம் மீண்டும் அந்த வைப்ஸுக்கு வந்து எலும்புவானாண்டு யோசிச்சு அடிப்பாங்க. அதுக்கும் எலும்பாட்டி ரைட் ஆளினி எலும்பாது, அவரை தவிர மிச்சம் எல்லாரும் ஆடுவாங்க. அப்ப பறை இசை என்பது தமிழர்களுடைய வாழ்வியலிலே எங்களுடைய வீரத்தை, எங்களுடைய கதைகளை, எங்களுடைய சோகங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் இசையாகவும் இருக்கு. இன்றைக்கு என்னதான் பல வடிவமைக்கப்பட்ட இசைகள், நவீன இசைகள் வந்தாலுமே அந்த காலங்களிலே, யுத்த காலங்களிலே எம்மவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய இசைகள், எம்மவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய உணர்ச்சி இசைகள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய நாடி நாளங்களிலே இருந்து கொண்டிருக்கும். எனவே இந்த இசை என்று வரும் பொழுது அதிலே பெண்களுக்கு அலாதி பிரியம் இருக்கிறது. அதை நாங்கள் அண்மை காலங்களில் இந்த டிக்டாக் கூடாகவும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பாட்டையுமே விடாம எல்லா பாட்டுக்குமே டிக்டாக் செய்வது பெண்கள் அதிகமாக இருக்கிறது. எனவே உங்களோடு பெண் என்று இணைந்திருக்கக்கூடிய கார்த்தியாயனிடம் கேட்டுப்போம். சொல்லுங்கள் கார்த்தியாயன், இசையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இல்ல, டிக்டாக்ல வந்து பெண்கள் அதிகமாக இல்லை. உங்களுக்கு பெண்கள் செய்யற வீடியோக்கள்லாம் அதிகமா வருது போல இருக்கு. ஆண்களும் அதிகமாக டிக்டாக் வீடியோக்கள் செய்து பல பாராட்டுகளை பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்குள்ள இசை என்றைக்குள்ள அது உண்மையிலேயே நாங்கள் பிறந்தது முதல் இப்ப வரைக்குமே ஒரு மனிதனுடைய இறப்பு வரைக்குமே பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கிறது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு மனிதனை மகிழ்ச்சி படுத்துகின்ற பொழுதும் ஒருவன் இசையை தேடுகின்றான், சோகமாக இருக்கின்ற பொழுதும் ஒருவன் இசையை தேடுகின்றான் என்று அது எங்களுக்கு தெரிந்த விடயம்தான். இப்படி இருக்க தாலாட்டில் ஆரம்பிச்சு பல பாடல்களை நாங்கள் கேட்டு வருவோம். ஒரு குழந்தை அழுகின்ற பொழுது கூட யார் அடித்தார், அத்தை அடித்தாலோ மாமன் அடித்தாலோ சித்தப்பா அடித்தாலோ உண்டு, தாய் பாடக்கூடிய தாலாட்டு பாடல்களாக இருக்கட்டும், எங்களுடைய நாட்டார் பாடல்கள் என்றதை தாண்டி ஒரு கட்டத்திற்கு பிறகு இந்த சினிமா பாடல்கள் மீது எங்களுக்கு எல்லாம் அலாதி பிரியங்கள். ஒவ்வொரு பருவங்களில் எங்களுக்கு ஒவ்வொரு பாடல்கள் பிடித்து போகும். அதில் நடிக்கக்கூடிய கதாநாயகர்களாக இருக்கட்டும், அந்த இசையமைத்தவர்களாக இருக்கட்டும், சிலருடைய குரல்களுக்கெல்லாம் நாங்கள் அடிமையாக, அந்த கரியரனுடைய குரல் இப்படி இருக்கின்ற பொழுது பல பாடகர்களாக இருக்கட்டும், பலருடைய இழப்புகளை கூட எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அந்த இசை எங்களை பின்னி பிணைந்திருக்கும். எஸ்பிபி அவர்களுடைய இழப்பிற்கு கண்ணீர் வடிக்காதவர்கள் இல்லை என்ற அளவிற்கு அந்த வரி வரும்போது இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் என்று அவர் கூறுவார். அப்படி பல கலைஞர்கள் அவர்கள் மறைந்திருந்தாலும் அவர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த இசை மூலம், அவர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த பாடல்கள் மூலம் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். அப்ப நீங்கள் சொன்னது போலதான் சோகமாக இருக்கின்ற பொழுதுதான் வரிகளை கேட்பார்கள் என்று. அப்ப நீங்கள் அண்மையில் என்ன வரி உங்களுக்கு ஆழமாக பதிந்த வரியாக இருக்கும்? மணமகளாகிய என் பிரியமான தோழியா? இல்லை, எனக்கு அந்த
பிடித்த வரி மணமகளாய் உன்னை பார்த்த பிறகும் சிறை எடுக்க மனம் துடிக்குது என்று தலைவந்த படத்தில் ஒரு பாடல் வரும். அந்த பாட்டு நீண்ட நாட்களாக அந்த வரி அந்த பாடல் பிடித்ததாக இருக்கிறது. இப்படி இருக்கும்பொழுது ஈழத்திலும் பல நல்ல குரல்கள் இருக்கிறது, ஈழத்து குரல்கள் பல இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது எங்களுடைய சாந்தன் அண்ணா என்று ஈழத்தினுடைய மிடுக்கான குரல், எங்களை எல்லாம் கட்டி போடக்கூடிய குரல், தன்னுடைய உணர்ச்சியான குரல் தான் எங்களை கட்டி போட்ட அவருடைய குரல். இன்றைக்கு அவர்களுடைய அடுத்த தலைமுறை அந்த குரலை தொட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்னும்பொழுது ஈழமும் பல குரல்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அவற்றையும் நாங்கள் ரசிக்க மறக்கக்கூடாது. என்ற எங்களுடைய நாட்டிலே பல கலைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வாகிசன் ராசையார் எங்களுடைய ரேப் சிங்கர் இன்றைக்கு உலகம் முழுக்க தன்னை பிரபலப்படுத்தி தன்னை ஈழத்தினுடைய தமிழை அல்லது எங்களுடைய வரலாறுகளை கடத்தி கொண்டிருக்கிறார். நீண்ட காலமாக அவருடைய திறமை வெளிக்கொணப்பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களில் நாங்கள் ஒருவர். என்றால் ஈழத்தினுடைய கலைஞர்கள் வெளி மேடைகள் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க தொடங்கும் பொழுதுதான் இங்கே இருக்கக்கூடிய மற்ற கலைஞர்களும் ஒருவரை ஒருவர் பிடித்து வெளியிலே செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே நீண்ட காலமாக இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருந்த அவருக்கு இன்றைக்கு ஒரு வெளி மேடைகள் கிடைத்து ஈழத்தினுடைய தனித்திறமை, அவருடைய தனித்திறமை, ஈழத்தினுடைய வரலாறு, அவருடைய இசையூடாக எங்களுடைய வலிகள் கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது புலம்பெயர் தேசத்தில் இத்தனை நாளும் கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் தென்னிந்தியாவிலே அது அங்கீகரிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு எல்லா தேசத்திலும் அவருடைய குரல் ஒலிக்க தொடங்கிவிட்டது. அதைத்தான் நாங்களும் கூறுவோம். எங்களுடைய அகலங்களை கண்டுகொள்வதில்லை, தென்னிந்தியாவை பயன்படுத்தி கொண்டோம் என்றால் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று. அதே போல இன்றைக்கு பலர் எங்களுடைய கில்மிசாவின் குரல் இன்றைக்கு தென்னிந்தியாவை கட்டி போட்டு அந்த மகுடத்தை பெற்றுக் கொண்டிருக்கு. அதை பிறகு இன்றைக்கு இப்போ சென்றிருக்கக்கூடிய எங்களுடைய சின்ன குழந்தை பிரியங்கா சூப்பர் சிங்கர்களை பங்கேற்கிறார். அவர் கூட எங்களுடைய குரலை தாங்கி அங்கே சென்றிருக்கிறார் என்று இப்படி இங்கிருக்கக்கூடிய பிள்ளைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களும் இசை மூலம் உலகை வசமாக்க ஆரம்பித்திருக்கிறார் என்பது அடுத்து இங்கே இருக்கக்கூடிய தலைமுறை இந்த துறையிலே இசைத்துறையிலே பயணித்துக் கொண்டிருக்கும் தலைமுறையெல்லாம் நீங்களும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு எங்களுக்கான கதவுகள் மிகப்பெரிய அளவிலே திறந்து விடப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொண்டிருக்கிறோம். அதே நேரம் இந்த இசையை பற்றி வரும்பொழுது எல்லா இடத்திலுமே பலருக்கு பல காதல் தோல்விகளுக்கு இருந்தாகவும் பல காதல்கள் உருவாவதற்கு இருந்தாகவும் இந்த இசை தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் அந்த இசை என்று வரும்பொழுது இந்த திருமண வீடுகளிலே பல இசைகள் திருமணங்கள்ல போடப்படும். அதுலேயும் இந்த 90s கிட்ஸுக்கு ஒரு திருமணம் என்றா இந்த பாட்டு இருக்கணும், அந்தந்த பாட்டு இல்லாட்டி அவனது திருமணமாவே நினைச்சபடி மற்ற அந்த இது சாமி படத்துல ஒரு பாட்டு வரும், என்ன ஒரு நல்ல பாட்டு ஞாபகம், எதிர்பார்த்த இந்நாளும் ஞாயிறு மதியம் சமையல் உணவு என்று அந்த பாடல்கள்லாம் போட்டாதான் அவங்களுக்கு அது திருமணம், தாலி கட்டுறீங்களோ இல்லையோ அப்படியான பாடல்களை போட்டாதான் அவன் நம்புவான் இது கல்யாண உடன். அப்படி இந்த இசை என்பது ஒரு வைபவத்தையே எங்களுக்கு விளக்கி கூறக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே நேரம் இந்த ஆகப்பெரிய நாங்கள் ரசித்திருக்கக்கூடிய இசைன்னு இந்த பாடசாலை காலங்களில் விடிய போடுற இந்த பிடி இசையும் எல்லாருமே ஆடுவோம். கனகாலம் நாங்கள் ரசித்திருக்கக்கூடிய இசை என்றால் அந்த இசையாகத்தான் இருக்கிறது. அதை தாண்டி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களுடைய சிவபுராணம் அது வந்து அதே நேரம் அதுக்கு பிறகு இந்த சகலகலா வெள்ளி மாலை பாடும்பொழுது அதை எல்லாருமே ஒவ்வொரு இசைற பாடைக்கு ஒவ்வொன்றும் ஒரு இசைற பாடும். அப்படி இசை என்பது எங்களோடும் பின்னி பிணைந்ததாகத்தான் இருக்குது. அப்ப இசையை பற்றி உங்களுடைய அனுபவம் என்னவாக இருக்கு? நீங்க பாடசாலை இசை மியூசிக் எடுத்தீங்க? இல்ல நான் மியூசிக் எடுக்கல. ஆனாலுமே அந்த இசை என்றது என்ன, இப்ப எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போல்டான வாய்ஸ் இருக்கிறார்கள் வந்து அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற மாதிரி பிரித்து வைத்து விடுவார்கள். ஆனாலுமே நாங்களுமே பாடல்கள் நீங்கள் பாடுவீங்கல்ல, இல்லாட்டி நாங்களும் ஒரு சின்ன கோயில் சித்திராவாக உருவாகி இருக்கலாம் ஈழத்துல. என்ன இசை என்கின்ற பொழுது நாங்கள் பாடுவதற்கு முயற்சி செய்யவில்லை, ஆனால் எப்பொழுதுமே ரசிகைகள், இசை என்றாலே நாங்கள் அதை ரசிக்கக்கூடியவர்களாகவே இருந்திருக்கிறோம். இப்படி இருக்கல எங்களுடைய பல்கலைக்கழகங்களுக்கு வந்த பின்னர் எங்களுடன் சகபாடிகள் எல்லாரும் பாடுவார்கள் என்பது எங்களுக்கு அப்பொழுதுதான் தெரியும். பல மேடைகள் வாய்ப்புகள் பல்கலைக்கழகத்தில் இசை சார்ந்து கிடைக்கும். பாத்ரூம் சிங்கர்ஸ் ஹாஸ்டல்ல இருப்பான், அழகா பாடுறன்னு பார்த்தா அவன் ஒருத்தன் பாத்ரூம்ல இருந்து பாடிக்கொண்டு இருப்பான். ஆனா நல்ல ஒரு சிங்கர் நினைச்சு கொண்டு வந்தவன் சத்தம் போடாம இருப்பான். அப்ப ரூம்கள்ல நாங்கள் தான் இந்த ஹாஸ்டல்ல ரூம்களுக்கு இருந்து பாட்டு படிக்க எங்களுக்கு இருக்கிற திறமையிலே வேறும். அதை நம்பிக்கை அடைகிற மேடையில மொக்க வாங்கிக்கொண்டு வந்திருப்போம். அப்படி இருக்கிறது. அதை விட இந்த பழைய பாடல்கள் வயதானவர்கள் அதிகம் நன்றாக பாடக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள், வீட்டில் இருக்கின்ற வயதானவர்களாக இருக்கட்டும். ஆனால் என்ன, அவர்கள் அந்த பாடல்களை பாடுகின்ற பொழுதே நாங்கள் தடுத்து நிறுத்திடுவோம், வேண்டாம் நிப்பாட்டுங்கோ காணும் அப்படி என்று. அதே மாதிரி பல திறமைகள் இப்படி எங்களுடன் இருப்பவர்கள் நன்றாக பாடுவார்கள் என்பதே எங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் தெரிய வரும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கும் நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்துக்கு பிறகு ரசிகர்கள் ஆகிவிடுவோம். பல்கலைக்கழகங்கள்ல பல வாய்ப்புகள், பாடசாலை மட்டங்களிலும் பல வாய்ப்புகளை எங்களுடைய சமுதாயம் தந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதையும் விட நீங்கள் சொன்னது போன்றுதான் ஒரு கவலை தரக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், தென்னிந்தியாவில் சில தொலைக்காட்சிகளும் சில கலைஞர்களும் எங்களுடைய ஈழத்து கலைஞர்களை அங்கீகரித்ததன் பின்னர் தான்
இங்கிருப்பவர்களுக்கு கூட அவர்களின் திறமை தெரிய வருகின்றது என்பது உண்மையில் வேதனைக்குரிய ஒரு விடயம். இங்கிருப்பவர்கள் என்பதை தாண்டி இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் அவர்கள் அங்கே நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் கோடி கோடியாக கட்டி வருடத்துக்கு எல்லா நாடுகளிலுமே பல தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். ஆனால் அதுக்கு இங்கிருந்து ஒருவரையுமே கூப்பிடுவதில்லை. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கான நிகழ்ச்சிகள் அங்கே பறைசாற்றுவாங்க. அவர்கள் கூப்பிடக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் தென்னிந்தியாவிலிருந்து கோடி கோடியா கோடி கலைஞர்களை கூப்பிடுவோம். ஆனால் இங்கிருந்து சும்மா கூப்பிட்டா கூட நாங்க போய் செஞ்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா எங்களுக்கு திறமைக்கு அங்கீகாரம் தான் வேணும். கூப்பிடுவார்கள். ஆனால் கேட்டால் ஈழத்தமிழர்களுக்கு நிதி சேகரிக்கிறோம். ஈழத்தமிழருக்கு செய்கின்ற நிகழ்ச்சியில் ஈழத்தமிழருக்கு வாய்ப்பு இல்லாமல் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தென்னிந்தியாவில் நாங்கள் ஒரு விடயத்திலே சாதித்த பிறகும் அவன் ஈழத்தமிழன், அவன் புலம்பெயர் தமிழன், எங்கட ரத்தம், எங்கட மண், எங்கட சொத்து என்று அதற்கு பிறகு கொண்டாடி தீர்ப்பார்கள். எனவே எங்களுக்காக இருக்கக்கூடியவர்களே எங்களை மறக்கும் பொழுது பிறகு எம்மவரங்களை கொண்டாடுவார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே நான் கூறுவதில்லை இங்கே இருக்கிறார்கள் கொண்டாடுறாங்களோ இல்லையோ, இங்கே இருக்கிறார்கள் லைக் பண்றாங்களோ இல்லையோ, தென்னிந்தியாவை ஒரு களமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அங்கே உங்களுடைய திறமையை நிரூபித்து விட்டால் அதற்கு பிறகு நீங்கள்லாம் இந்த மண்ணினுடைய ஹீரோக்களாக இவர்கள் கொண்டாடுவார்கள் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். நிச்சயமாகத்தான். இப்படி இருக்கின்ற பொழுது அண்மையிலங்கள் பிரதேசங்களில் இருந்து சென்றிருக்கக்கூடிய தென்னிந்தியாவினுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு இங்கிருந்து சென்ற பிள்ளைகள் எல்லாம் பல சாதனைகளை நிலைநாட்டி இருக்கிறார்கள். உலகாலமும் தென்னிந்தியார் தமிழர்கள் என்றால் புலம்பெயர் தமிழர்களை தான் நிகழ்ச்சியில கூப்பிட்டு வச்சிருந்தோம். ஆனா இப்பதான் எங்களுடைய பிள்ளைகள் மீது பார்வை திரும்பி இருக்கிறது. நிச்சயமாகத்தான். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த இசை என்கின்ற பொழுது பலருக்கும் பல பிடித்த பாடல்கள் இருக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் ஒவ்வொரு பருவங்களில் எங்களுக்கு ஒவ்வொரு பாடல்கள் பிடித்த பாடல்களாக இருக்கும். சில பாடல்கள் சிலரை நினைவு கூறக்கூடியதாக இருக்கும். ஹரிஹரனிடம் கேட்போம், உங்களுக்கு என்ன பாடல் யாரை நினைவுபடுத்தும்? அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி என்று எங்களுக்கு பொய் எல்லாம் சொல்லக்கூடாது. உண்மையை மட்டும் பேச வேண்டும். சொல்லுங்க. காலமே இல்ல பொய் சொல்ல கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க பெண்கள் பெண்களை உண்மை இல்ல, நீங்க பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. ஈழத்து குரலிடம் இருந்து கேட்டு முதலில் தெரிந்தவர்கள் நேயர்களும் தெரிந்து கொள்வார்கள். எங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னா எப்பவுமே எங்களுக்கு எங்களுடைய மண்ணிலே உருவாகிக்கக்கூடிய எழுச்சி உணர்ச்சி பாடல்கள் தான். அதுதான் எங்களுக்கு எங்களுடைய தெய்வங்களை நினைவு கூறுவதாக இருக்கும். அந்த பாடல்கள் எல்லாம் இந்த கார்த்திகை மாதத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த பாடல்கள் எல்லாம் உண்மையில் கேட்கின்ற பொழுது ஏதோ ஒரு உணர்வு சார்ந்த ஒரு பிணைப்பு இருக்கும். அவர்களுடைய அந்த இசையாக இருக்கட்டும், அந்த பாடல்களுடைய குரலாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று எங்களுக்கு உணர்த்துவது போன்றே இருக்கும் ஒவ்வொரு பாடல்களுடைய வரி. பாடியவர்களும் எங்களுடைய வலியை உணர்ந்தவர்கள். அந்த வலியை உணர்ந்தவர்களால் தான் அந்த வலியை கடத்தக்கூடியதாகவும் இருக்கும். அப்படியான பாடல்கள் உடனடியாக எங்களுடைய மனதை கவர்ந்து கொள்ளும். எங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு உடம்பெல்லாம் இறுக்கி 10 நாள் ஜிம்முக்கு போன மாதிரி இந்த இதை தூக்குறோம் என்ற ஒரு நிலைமைக்கு எங்களை கொண்டு வரக்கூடிய உணர்ச்சி பாடல்கள் பல இருக்கிறது. பல வழிகள், பல எங்களுடைய இனத்தினுடைய வரலாறுகளை கூட அந்த பாடல்கள் கடத்தி கொண்டிருக்கிறது. எனவே எனக்கு அன்றும் இன்றும் மட்டும் அந்த பாடல்கள் உடனடியாக எனது நெஞ்சை கவர்வதாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடித்த பாடல் எது? பாடல் என்றாலே எங்களுக்கு எல்லா பாடலுமே பொதுவாக பிடித்த பாடல்கள் தான். உண்மையை சொல்லுங்க. விடிய காலமே நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க, பொய்யலை சொல்லாம உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு இல்ல, உண்மையிலே இந்த பாடல்கள் என்கின்ற பொழுது மனதிற்கு ஆறுதல் தருகின்ற பாடல்கள் உண்மையாகவே இந்த முருகனுடைய பாடல்களை கேட்கின்ற பொழுது அவ்வளவு ஒரு ஆறுதலாகவும் இனிமையாகவும் இருக்கும். அந்த பாடல்கள் தான் எனக்கு உண்மையாக பிடிக்கும். கிடையாது முருகா அப்ப நம்புவோம், முருகனும் நம்புறாரு இல்லையா, நம்புவோம். இப்படி இருக்கும்போது இந்த பக்தி பாடல்களும் எங்களோடு இணைந்து, குறிப்பாக இந்த கந்த சஷ்டி கவசத்தினுடைய அந்த ராகம் என்பது உடனடியாக எங்களுக்குள் சென்று இறங்கி விடும். அதனால் அந்த உண்மையை எனக்கு பிடித்த பாடல்கள் இந்த கந்த சஷ்டி கவசம் ஒன்று தானாகவே அந்த அவ்வளவு வரியையும் பாடமாக என்ன பாடமாக, ஆனால் அந்த இசை அதை எனக்கு பாடமாக வைத்தாங்க. அப்படித்தான் இந்த பக்தி பாடல்கள் எங்களுக்குள்ளே அதைத்தான் கிறிஸ்தவ பாடல்களில் கூட மிக இசை ரசனை கூடிய நிறைய பாடல்கள் இருக்கிறது. அதை தாண்டி எனக்கு இந்த கிறிஸ்தவ தேவாலயங்களில் நான் ரசிக்கக்கூடிய விடயம், கிறிஸ்தவ தேவாலயங்களிலே பல சிறுவர்கள் இந்த இசை வாத்தியங்கள் வாசிக்க பழகி கொள்வார்கள். இந்த கரோல் காலம் அல்லது அங்கே இசைக்கப்படுகின்ற இசைகளுக்கு வாத்தியங்கள் வாசித்து சிறு வயதிலிருந்தே அதை வாசிக்க பழகி கொண்டிருப்பார்கள். கரோல் இசை பாடுவாங்க. அந்த கிறிஸ்தவ ஆலயங்களில் இந்த இசைக்கான முன்னுரிமை என்பது அதிக அளவிலே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய பாடல் ஒன்று இருக்கின்றதல்ல, இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொன்னதில்லை, அந்த காலத்துல இருந்து கையேந்தி கொண்டுதான் இருக்கிறோம். அந்த ஒன்றையும் கொடுத்துதான் காணல. நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க கிடைக்கும். அந்த இந்த பாடல்கள் எல்லாம் மனதிற்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய பாடல்களாக இருக்கும். அதே மாதிரி மாதாவின் கோவிலில் அந்த கிறிஸ்தவ பல பாடல்கள் இசை எங்களை வசமாக்கி கொண்டிருக்கும். அப்போ என்னதான் கவலை வந்தாலும், என்னதான் இது வந்தாலும், அது இந்த இசை எங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. எனவே இசையை நாங்கள் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இசை கலைஞர்களை கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தாண்டி இந்த வரிகள் எழுதுபவர்களுக்கும் இசையை ஒரு பாடல் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது என்றால் இசையமைப்பாளருக்கு இருக்கக்கூடிய பணியின் அளவுக்கு அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமத்துக்கு அளவுக்கு அந்த வரியை கொடுத்துக்கக்கூடியவருக்கும் இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய
எங்கள் மத்தியிலே பல புதுவை ரத்தினதுரை ஐயார் எங்களுடைய எழுச்சி பாடல்கள் பலவற்றை எழுதி இன்றைக்கும் எங்களுக்குள்ளே அந்த உணர்ச்சியை கடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். அவர் மறைந்தாலும் அவர் எழுதியிருக்கக்கூடிய வரிகள் எங்களுக்குள்ளே இருக்கு. அது கவிஞர் வாலியாக இருக்கட்டும், கண்ணதாசன் ஐயாவாக இருக்கட்டும், அல்லது இன்றைக்கு எங்களுடைய வைரமுத்து ஐயா, யுகபாரதியர், எங்களுடைய விஜய் ஐயா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் அவர் மறைந்த பிறகும் இன்னும் பல ஆண்டுகளுக்கு அவருடைய பாடல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கும். எனவே இசைக்கு வரிகள் பலம் சேர்ப்பது போல் வரிகளுக்கு இசையும் பலம் சேர்க்கிறது. எனவே இன்றைக்கு இசையை பற்றி கதைத்திருக்கிறோம். நீங்களும் நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நினைத்து பாருங்கள், உங்களை மாற்று அல்லது ஆற்றுப்படுத்திய அந்த பாடல் இசை எதுவாக இருக்கிறது, நீங்கள் அடிக்கடி கேட்கும் அந்த இசை எதுவாக இருக்கிறது, எந்த இசை உங்களை சந்தோஷப்படுத்தும், எந்த ஒரு இசை உங்களை துக்கத்திலிருந்து மீட்டெடுக்கும் என்று நீங்களும் நினைத்துக் கொள்ளுங்கள். எனவே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் இசையோடு கொண்டாடுவோம். தயவு செய்து இசையை உங்களோடு ஹெட்போன் அடித்து கொண்டாடுங்கள். இந்த வளமையாக கூறுவது போல் ஏஎல் பரீட்சை நடைபெறுவதால் சத்தமாக போட்டு மற்றவர்களை குழப்பாமல் இன்றைக்கு கொண்டாடுவோம், இசையை ஹெட்போன் அடித்து கொண்டாடுவோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹாத்தியானி ராஜேஷ் கண்ணா. நன்றி நேயர்களே.